பாருங்கள், காலையிலே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு நடக்க போனோங்க. இதை பாருங்களேன். இது என்ன குரோட்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். வளருது, ஆனால் குரோட்டன்ஸாக இருந்தால் வளராதில்ல. இந்த செடி பேர் என்னென்னு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க என்னென்னு சொல்லுங்கள். இந்த செடி பேர் என்னென்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருக்குங்க. சைடில் 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த செடியை வச்சுருக்காங்க. வாக்கிங் போகும்போது அப்படி நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருக்குது. மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த பசுமையான இடங்களை பார்க்குறது. வகை வகையான செடி கொடிகள், வகை வகையான பூக்கள், வகை வகையான மரங்கள், என்ன மரங்கள், என்ன செடிகள், என்ன கொடி வகைகள், கலரை பாருங்கள். காலையிலே நம்ம நடக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேர்னு ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏன்னா சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு பாவம் செடியை என்னங்க பண்ணும், நமக்கே தாங்க முடிய மாட்டேங்குது. நம்மளாவது வெயில் தாங்க முடியாமல் ஓடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறோம். இந்த செடிகள்லாம் எங்கே போய் போகிறோங்க பாவம். பெரிய பெரிய மரங்கள் இருந்தால், அகலமான மரங்கள் இருந்ததுன்னா, படர்ந்த மரங்கள் இருந்ததுன்னா, அதுக்கு கீழே வளர்கிற செடிகளும் கொஞ்சம் பளிச்சுன்னு நல்ல தளன்னு இருக்கும். ஆனாலும் தளம் தாங்க இருக்குது, இன்னும் குறவில்லை. ஒரு பக்கம் இப்படி தளன்னு இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குது. வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன விலாகு உங்களுக்காக. சரி, மக்களுக்கு நம்ம பெற்ற சந்தோஷம் மக்களும் பெறட்டுமேனு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.